சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த ஜூன் மாதத்துல மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தேதிகள்ல பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும், எந்தெந்த தேதிகள் நிறைய விரைவு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தேதிகளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, நமக்கெல்லாம் ஒரு காலமும் விடிவு காலமே வராது அப்படின்னு தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பெரிய அளவிலான ஆபத்துக்கள் உங்களுக்கு வராம தடுத்துக்க முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரொம்பவே சாதகமா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில அமர்ந்திருக்கார். குரு பகவான் ரொம்ப அருமையான வீடான குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். ஆனாலும் மேஷராசிக்காரங்க தொடர்ச்சியா கடன் நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, பண இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, நோய் நொடிகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சில மேஷராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திச்சு கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் கடந்த 2-3 வருஷங்களா சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா கிரகங்களும் சாதகமா தானே இருக்கு, அப்புறம் எதனால மேஷராசிக்காரங்க தொடர்ச்சியா இப்படி நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு கேட்டா காரணம் மேஷராசிக்காரங்க தற்சமயம் சனி பகவானோட நேரடி பார்வையில இருக்கீங்க. அதாவது கும்பராசியில இருக்கிற சனி பகவான் தன்னோட 3வது பார்வையா உங்களோட மேஷராசியை நேரடியா பாக்குறார். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாபாதிபதியாவே இருந்தாலும் சனியோட பார்வை அப்படிங்கிறது ஒரு சில நெருக்கடிகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சனி பகவானோட இந்த பார்வை கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். மனசளவுல நிறைய குழப்பங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். முடிவுகளை எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய மன அழுத்தங்களையும் ஏற்படுத்தும். அதாவது ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவுகளை எடுக்கிறதுலயே உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குழப்பத்தாலேயே முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க முடியாம நிறைய வாய்ப்புகளையும் நீங்க தொடர்ச்சியா தவற விட்டுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்ததா குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசிலேயே இருந்தாலும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் விரையாதிபதி அப்படிங்கிற காரணத்தால தொடர்ச்சியா உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கறத கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதுலயும் முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா தேவையில்லாத விரை செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அது மூலமா கூட விரை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லட்சமா வருமானம் வர மாதிரி வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட நீங்க 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த செலவுகள் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மேஷராசிக்காரங்களை வெளியில இருந்து யார் பார்த்தாலும் சரி உனக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை வாழற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல தான் மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கைக்கு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய கடன் நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க, குடும்ப பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலான மேஷராசிக்காரங்க பண நெருக்கடியை சமாளிக்க முடியாம மன அழுத்தத்தோடய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறதும் கட்டாயமா இருக்கும். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருஷத்தோட ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு, சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சுக்கிர பகவானுக்கு ரிஷபராசி ஆட்சி வீடு அப்படிங்கறதால ஆட்சி பெற்ற நிலையில ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ணுவார். இந்த கிரக அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு யோகத்துக்கு மேல யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலயுமே வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாசத்துல நீங்களே எதிர்பார்க்காத திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தொழில கிடைக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறதும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
அதாவது தொழில் ரீதியா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, புதிய நண்பர்கள் கிடைக்கிறது, புதுசா தொழில் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தொழில்ல கிடைக்கும். இதனால மேஷராசிக்காரங்க இந்த ஜூன் மாசத்துல கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாம நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜூன் மாசத்துல உச்சபட்ச யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் கிரகங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா தானே இருக்கு, அப்புறம் எதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு வீட்டுல படுத்திருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதனால மத்த மாதங்களை விட யோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்துல நீங்க 2 மடங்கு உழைப்ப போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உழைப்பையே போடாம சோம்பேறித்தனமா இருந்துட்டு பலன் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா குரு பகவான், சுக்கிர பகவான் மட்டும் இல்ல, எந்த பகவான் வந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 4 கிரகங்கள் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். பிரிஞ்சு போன கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் இருக்கும். நீங்க ஏற்கனவே காதல்ல இருக்கீங்க அப்படின்னா திருமணத்துல இணையக்கூடிய அற்புதமான காலகட்டமாவும் இந்த ஜூன் மாதம் இருக்கும். அதே போல ஒரு சில மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வருவீங்க. ரொம்ப காலமா வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரியான வரன்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது. ஆனா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தால கண்டிப்பா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். வரன்கள் உங்க வீட்டு வாசக்கதவை தேடி வந்து தட்டும். அதே போல காதலை சொல்றதுக்கு பயந்துகிட்டு நீங்க ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜூன் மாசத்துல நீங்க தைரியமா தாராளமா ப்ரொபோஸ் பண்ணலாம். நீங்க பெர்ஃபெக்ட்டா ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க காதல் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்துல அமைஞ்சிருக்கு. குறிப்பா நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்துல நீங்க முயற்சிகளை எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். அதே போல நீங்க போட்டி தேர்வுகள், அரசு வேலை சம்பந்தமான தேர்வுகளை எழுதுறீங்க அப்படின்னாலும் இந்த ஜூன் மாசத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில அற்புதங்களை இந்த ஜூன் மாதம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிகழ்த்தும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராசிநாதன் சொந்த ராசியில இருக்காரு அப்படின்னாலே ஜாதகருக்கு 2 மடங்கு பலத்தை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நோய்களை நினைச்சே நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நோய்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாசத்துல வேலை செய்யற இடத்துல பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதே நேரம் வேலை பளு அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு 2 மடங்கா இருக்கும். நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உடல் வலி, உடல் வேதனை அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். வேலை சம்பந்தமா யோசிச்சு நிறைய டென்ஷனும் உங்களுக்கு நிறைய கோபமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதுலயும் முக்கியமா செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க பொசுக்குன்னு கோபப்படுவீங்க. எதிரில இருக்கிறது யாருன்னு கூட பார்க்காம உங்களுக்கு சடக்குன்னு கோபம் வரும். அதனால மேஷராசிக்காரங்க இந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா உங்க கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். உங்க குழந்தைகள் கிட்ட பேசுறதா இருந்தாலுமே நீங்க பேசுற வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும், கண்ணியமா பேசணும். குழந்தைகள் கிட்டயே இப்படி பேசணும் அப்படின்னா மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறத ரொம்பவே யோசிச்சு பேசுங்க. நீங்களே முடிவெடுத்து ரொம்ப நிதானமா பேசுங்க. அடுத்ததா குடும்ப தலைவிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் ரொம்பவே குதூகலமான மாதமா இருக்க போகுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க. சொந்த பந்தங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறீங்க. நிறைய பயணங்கள் செய்ய போறீங்க. குடும்பத்துல உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் வெளி இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நிம்மதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசியில பிறந்த பெண்களுக்கு மனம் அழுத்தம் இல்லாத மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் கண்டிப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.